நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி மே 3ஆம் தேதிங்க. கோயம்புத்தூரில் ஒரு 3 ஆக்சிடென்ட் நடந்திருக்குங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. இந்த முதல் விபத்து இப்போ தாங்க சாயங்காலம் நம்ம ஈச்சனாரி கோயிலுக்கு பக்கத்தில் நடந்திருக்குங்க. 2 கவர்மெண்ட் பஸ்ஸு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று மோதிடுச்சு. பிரேக் பிரச்சனையா அல்லது ஸ்பீடு பிரேக்கர் பிரச்சனையான்னு தெரியலைங்க. பாருங்கள், ஆளுகளுக்கு ஒன்றும் அடியில்லை, பஸ்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் லேசாக சேதம். அப்புறம் 2 கண்டக்டர் டிரைவரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க பிரச்சனை. இது முதல் விபத்துங்க. இதுக்கு அடுத்த விபத்து இது நம்ம ஊட்டி போகிற வழியிலைங்க, மேட்டுப்பாளையம் அடுத்த 2வது கொண்டையூசி பெண்டில் இந்த விபத்து நடந்திருக்குது. நம்ம ஒவ்வொரு டைம் சொல்கிறோம், இது மாதிரி மலையில் போகிற பஸ்ஸுகளை கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டுங்க அப்படின்ட்டு. என்ன பிரச்சனைன்னு தெரியல, பஸ்ஸை கவுத்திட்டாருங்க. இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காயம்பட்டு எல்லாம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு அடுத்து 3வது விபத்துங்க. இன்றைக்கி அதிகாலையில் நம்ம பொள்ளாச்சி நாமூர் சுங்கத்தில் நடந்துக்குங்க. இந்த டிரைவர் நேற்று நைட் ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு வந்தனால அப்படியே கண் சொருகிருச்சாட்டாக்குது. அப்படியே 2-3 வண்டி மேலே இடித்து கிட்டத்தட்ட 22 பேருக்கு லேசான காயம். இதில் பார்த்தாச்சுன்னா ஒரு 2 பைக் 3 பைக் மேலே இடித்ததில் ஒரு பைக் வந்தவர் ஒருத்தர் உயிரிழந்துக்கிறாருங்க. அதனால் தூரமாக இருந்து வர்றவங்க தூங்கி எந்திரிச்சு வாங்க, இல்லைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு போகாதீங்க, விபத்துகள் அதிகமாக நடக்குது. அதனால் பார்த்து பாதுகாப்பாக போங்க. உங்களை நம்பி பல பேர் வர்றாங்க. அதனால் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். வணக்கம்.